ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் லெவல்லேயே 2 ஆர் மோர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோட சம் நம்பர் 37 and 38 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 37க்கு கொஷின் படிச்சிடலாம். 2 components X and Y are used as follows. Normal usage 600 units, maximum usage 900 units and minimum usage 300 units. Reorder quantity for X வந்து 4800 units, for Y வந்து 7200 units. அண்ட் ரீஆர்டர் பீரியட் வந்து எக்ஸுக்கு வந்து 4 to 6 weeks, ஒய்க்கு வந்து 2 to 4 weeks. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்துட்டு ரீஆர்டர் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இது நாலுமே வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீஆர்டர் லெவல் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபார் எக்ஸ், ரெண்டு மெட்டீரியல் இருக்குன்றனால ரெண்டுத்துக்குமே நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபார் எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், அதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் பாருங்கள், கொஸ்டினில் மேக்ஸிமம் யூசேஜ் 900 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன். ஸோ 900 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். எக்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் பாருங்கள் 4 to 6 weeks கொடுத்துருக்காங்களா? அதில் 6 வந்துட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், 4 வந்துட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? ஸோ நம்ம 6 weeks எடுத்துக்கலாம். 900 into 6 பண்ணோன்னா நமக்கு வந்து 5400 வருதா? ஸோ 5400 தான் நம்மளோட ரீஆர்டர் லெவல் ஃபார் எக்ஸ். அடுத்தது ரீஆர்டர் லெவல் ஃபார் ஒய் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா, மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சப்ஷன் நம்ம 900 யூனிட்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களா? மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய் எவ்வளோ? ஒய்க்கு வந்து 2 to 4 weeks கொடுத்துருக்காங்களா? 4 தான் வந்துட்டு மேக்ஸிமம், 2 வந்து மினிமம். ஓகேவா? ஸோ 900 into 4 weeks. இப்போ நம்ம ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இந்த மினிமம் ஸ்டாக் லெவல் வேணும்னா நமக்கு வந்துட்டு நார்மல் கன்சம்ஷன் அண்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் வேணும். அது இல்லைன்னா நம்மளால போட முடியாது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் நோட் 1. ஸோ நார்மல் கன்சம்ஷன் பாருங்கள், ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சம்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சம்ஷன் டிவைடட் பை 2. மேக்ஸிமம் கன்சம்ஷன் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900 யூனிட்ஸ், மினிமம் கன்சப்ஷன் 300 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ நார்மல் கன்சம்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 900 யூனிட்ஸ் ப்ளஸ் 300 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். 900 ப்ளஸ் 300 by 2 பண்ணோன்னா 600 வருதா? ஸோ 600 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு நார்மல் கன்சம்ஷன். அடுத்தது நார்மல் ரீஆர்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மல் ரீஆர்டர் பீரியட் எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு தனியாக இருக்குது, ஒய்க்கு தனியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எக்ஸ் ஃபஸ்ட்டு. எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 6 weeks இருக்குது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ? 6 weeks ப்ளஸ் மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ? 4 weeks டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 5 weeks வரும். கரெக்டாக? 6 + 4 வந்து 10 டிவைடட் பை 2 பண்ணோன்னா 5 weeks வரும். அது வந்து நமக்கு என்னது? நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எக்ஸ். இப்போ நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய் கண்டுபிடிக்கணும். நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய்க்கு வந்துட்டு ஃபார்முலா என்ன? சேம் ஃபார்முலா, மேக்ஸிமம் கன்சப்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சப்ஷன் டிவைடட் பை 2. ஸோ கொஷினில் ஒய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 to 4 weeks கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4 weeks வந்துட்டு மேக்ஸிமம். ஸோ 4 weeks ப்ளஸ் 2 weeks, 2 weeks வந்து மினிமம் டிவைடட் பை 2. ஸோ 4 + 2 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 3 weeks வரும்னு நினைக்கிறேன். எஸ், 3 weeks. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ் ஃபஸ்ட்டு. ரீஆர்டர் லெவல் நம்ம எக்ஸோட ரீஆர்டர் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5400. 5400 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன். நார்மல் கன்சம்ஷன் 600 யூனிட்ஸ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எக்ஸ். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணும்போது எக்ஸோட டீட்டெயில்ஸ் தான் எடுக்கணும். எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 weeks கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5400 மைனஸ் 600 into 5.
பண்ணோன்னா நமக்கு வந்து 2400 யூனிட்ஸ் வருது. 2400 யூனிட்ஸ் தான் நம்மளோட மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ். அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு ரீஆர்டர் லெவல், ஒய்யோட ரீஆர்டர் லெவல் எவ்வளோ, 3600 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ 600 யூனிட்ஸ். கொஷினில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒர்க்கிங் நோட்டில், அது 600 யூனிட்ஸ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய், ஒய்யோடது என்ன 3 வீக்ஸ், அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 3600 மைனஸ் 600 இன்ட்டு 3 பண்ணோன்னா 1800 யூனிட்ஸ் வருதா. ஸோ இதுதான் நம்மளோட மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய். ஓகே, இப்போ மினிமம் ஸ்டாக் லெவலும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்னது, ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் என்னது, ரீஆர்டர் லெவல் ஃபார் எக்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல 5400 யூனிட்ஸ், அதை வந்து போட்டுக்கலாம். 5400 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து எவ்வளோ, கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபார் எக்ஸ் 4800. ஸோ 4800 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சம்ஷன், மினிமம் கன்சம்ஷன் கொஷினில் 300 யூனிட்ஸ் கொஷினில் இருக்குது, அதோட இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய் எவ்வளோ, சாரி எக்ஸ் வந்துட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 4 வீக்ஸ், 6 வந்து மேக்ஸிமம், 4 வந்து மினிமம், 4 வீக்ஸ். இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 5400 ப்ளஸ் 4800 மைனஸ் 300 இன்ட்டு 4 பண்ணோன்னா 9000 யூனிட்ஸ் வருதா. அதுதான் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ். அடுத்து அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரீஆர்டர் லெவல் ஃபார் ஒய் எவ்வளோ, ரீஆர்டர் லெவல் ஃபார் ஒய் வந்து 3600 ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ 7200. ஸோ 3600 யூனிட்ஸ் ப்ளஸ் 7200 யூனிட்ஸ் மைனஸ் ஃபார்முலா மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ 300 யூனிட்ஸ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் ஒய் வந்து 2 வீக்ஸ். பண்ணோன்னா நமக்கு இதை சால்வ் பண்ணோன்னா இப்போ ஆன்சர் வந்துடும் 3600 ப்ளஸ் 7200 மைனஸ் 300 இன்ட்டு 2 10200 யூனிட்ஸ் வருது. இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய். அடுத்தது ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஸோ நம்ம ரீஆர்டர் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம், லாஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது கரெக்டாக, மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி, இன்னொன்று வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. 2 ஃபார்முலாவுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ்க்கு எவ்வளோ, எக்ஸோட மினிமம் ஸ்டாக் லெவல் பார்த்தீங்கன்னா 2400 யூனிட்ஸ். ஸோ 2400 யூனிட்ஸ் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபார் எக்ஸ் எவ்வளோ 4800 யூனிட்ஸ். 4800 யூனிட்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 2400 ப்ளஸ் 1/2 ஆஃப் 4800 பண்ணோன்னா 4800 யூனிட்ஸ் வருதா. ஸோ அதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ். இது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து என்னது, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. எக்ஸோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ 2400 யூனிட்ஸ், சாரி அது வந்து மினிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் வந்து 9000 யூனிட்ஸ். ஸோ 9000 யூனிட்ஸ் ப்ளஸ் 2400 யூனிட்ஸ் divided by 2. இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 9000 ப்ளஸ் 2400 divided by 2 5700 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் எக்ஸ். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 4800 இருக்குது, அடுத்ததில் வந்துட்டு 5700 இருக்குது. ஓகேவா, வேறு வேறு ஆன்சர் தான் வரும், பட் நம்ம வந்து 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணோம் எக்ஸாமில். இப்போ அதே மாதிரி ஒய்க்கும் அதே மாதிரி மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ, மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய் வந்துட்டு
1800. அதே போல் ரீஆர்டர் குவான்டிட்டி 7200. ஸோ 1800 units plus 1/2 of reorder quantity 7200 units. ஓகேவா, இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 1800 plus 1/2 of 7200 5400 units வருதா. அதுதான் நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய். இப்போ இன்னொரு ஃபார்முலா, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய் எவ்வளோ? 10,200. மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஒய் 1800. ஸோ 10,200 units plus 1800 units divided by 2. சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் 1800 divided by 2 பண்ணோன்னா 6000 யூனிட்ஸ் வருதா. ஸோ அவ்வளோதான். ஓகே, இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் 5400, செகண்ட் ஃபார்முலாவில் 6000. ஓகேவா. ஸோ இப்போ எல்லா மெத்தட்லேயுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நாலுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். ரீஆர்டர் லெவலும் கண்டுபிடிச்சிட்டோம், மினிமம் ஸ்டாக் லெவலும் கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலும் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜ் ஸ்டாக் லெவலும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டு சம் நம்பர் 38. சேம் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஏ அண்ட் பி. ஓகேவா, நான் வந்து தெரியாமல் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டேன். ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி. ஓகே, நார்மல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 50 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 25 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 75 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபார் ஏக்கு தனியாக ரீஆர்டர் குவான்டிட்டி, பிக்கு தனியாக ரீஆர்டர் குவான்டிட்டி, அண்ட் ரீஆர்டர் பீரியட் வந்துட்டு ஏக்கு வந்து 4 to 6 weeks, பிக்கு வந்துட்டு 2 to 4 weeks கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மள அதே 4 தான், ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 4 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரீஆர்டர் லெவல் ஃபார் ஏ அண்ட் பிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் வந்து 75 யூனிட்ஸ். ஓகேவா, 75 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? ஃபார் ஏ, ஃபார் ஏக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 6 weeks. 75 into 6 பண்ணோன்னா 450 யூனிட்ஸ். ஓகேவா. அடுத்தது பிக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் சேம் 75 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் பிக்கு வந்து 4 weeks. ஸோ 75 into 4 பண்ணோன்னா நமக்கு வந்து 300 யூனிட்ஸ் வரும். 300 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து மினிமம் ஸ்டாக் லெவல். ஏன் ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏஎன்பி. ஃபார்முலா என்னது? ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இப்போ நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் வேணும்னா நார்மல் கன்சம்ஷன் அண்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் இது ரெண்டுமே வேணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் கன்சம்ஷனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது கொஷனில் இருக்காது. ஓகேவா. ஸோ நார்மல் கன்சம்ஷனுக்கு என்ன? மேக்ஸிமம் கன்சம்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சம்ஷன் டிவைடட் பை 2. மேக்ஸிமம் கன்சம்ஷன் 75, மினிமம் கன்சம்ஷன் 25 டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேவா. 75 யூனிட்ஸ் ப்ளஸ் 25 யூனிட்ஸ் மினிமம் கன்சம்ஷன் divided by 2. So 75 plus 25 divided by 2 பண்ணோம்னா நமக்கு 50 units வரும். 50 units இதுதான் நமக்கு நார்மல் கன்சம்ஷன். ஓகேவா. அதே போல் நார்மல் ரீஆர்டர் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மல் ரீஆர்டர் பீரியடுக்கு வந்து நமக்கு ரீஆர்டர் பீரியட் ஏ அண்ட் பிக்கு தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் டிவைடட் பை 2. மேக்ஸிமம் எவ்வளோ ஃபார் ஏக்கு? 6 weeks. மினிமம் வந்து 4 weeks. 6 weeks plus 4 weeks divided by 2 பண்ணால் நமக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்? 5 weeks வரும். ஓகேவா. அதே போல் நமக்கு வந்துட்டு ஃபார் பிக்கு வந்துட்டு 2 to 4 weeks கொடுத்துருக்காங்க. 2 வந்துட்டு மினிமம், 4 வந்து மேக்ஸிமம். ஸோ 4 weeks
plus 2 weeks divided by 2. ஓகேவா? ஸோ 4 plus 2 divided by 2 பண்ணோன்னா 3 weeks வரும். கரெக்டாக? ஸோ 3 weeks. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீஆர்டர் லெவல் ஃபார் ஏக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 450 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோமா? ஸோ 450 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 50 யூனிட்ஸ் into normal reorder period for A. Normal reorder period for A வந்துட்டு எவ்வளோ? 5 weeks. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 450 மைனஸ் 50 into 5 பண்ணோன்னா 200 யூனிட்ஸ் வருது. ஸோ 200 யூனிட்ஸ் தான் நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல். அதே போல் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் பிக்கு வந்து ரீஆர்டர் லெவல் ஃபார் பி. ரீஆர்டர் லெவல் ஃபார் பி எவ்வளோ? 300 யூனிட்ஸ் minus normal consumption 50 units into normal reorder period 3 weeks. இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 300 minus 50 into 3 150. 150 யூனிட்ஸ் தான் நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் பி. இப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் முடிஞ்சது. அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏ. ஏவோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி minus minimum consumption into minimum reorder period. So reorder level எவ்வளோ? நம்ம கண்டுபிடிச்சோம்ல 450 units plus reorder quantity 300 units. So 450 units plus 300 units minus minimum consumption. Minimum consumption question எவ்வளோ பார்த்தோம்? 4 weeks for A. Sorry அது minimum reorder period. Minimum consumption வந்து 25 units. So 25 units into minimum reorder period வந்து 4 weeks. இப்போ இது சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும் 450 plus 300 minus 25 into 4 650 units. ஓகேவா? அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் பி. பிக்கு வந்துட்டு ரீஆர்டர் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 300 யூனிட்ஸ். பியோட ரீஆர்டர் குவான்டிட்டி 500 யூனிட்ஸ். 300 யூனிட்ஸ் ப்ளஸ் 500 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சம்ஷன் 25 யூனிட்ஸ் டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? பியோட மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 weeks. 2 weeks. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 300 ப்ளஸ் 500 மைனஸ் 25 into 2 ஆனால் 750 வருதா? ஸோ 750 யூனிட்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் பி. அடுத்தது இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏ வந்து 200 யூனிட்ஸ். 200 units plus 1/2 of reorder quantity for A. A would reorder quantity 300. So 1/2 of 300. And நமக்கு ஆன்சர் வந்துடும் 200 into 1/2 of 200 plus 1/2 of 300 பண்ணோம்னா நமக்கு 350 யூனிட்ஸ் வருது. கரெக்டா? ஸோ இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏ. ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ ஃபார் ஏ? 200 யூனிட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் ஏ 650 யூனிட்ஸ். ஸோ 200 யூனிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல்ன்றதுனால ஃபஸ்ட்டு 650 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ 650 ப்ளஸ் 200 டிவைடட் பை 2 பண்ணோன்னா 425 யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்தது அதே போல் நம்ம இப்போது ஆவரேஜ் ஸ்டாக் ஃபார் பிக்கு கண்டுபிடிக்கணும். ஏக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு ஃபார்முலாலையும். பிக்கு வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ பியோட மினிமம் ஸ்டாக் லெவல் என்ன? 150 யூனிட்ஸ். ஸோ 150 யூனிட்ஸ் plus 1/2 of reorder quantity.
ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ 500 யூனிட்ஸ் ஃபார் பி 500 யூனிட்ஸ். இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் 150 ப்ளஸ் 1/2 ஆஃப் 500 400 யூனிட்ஸ் வரும். 400 யூனிட்ஸ் தான் நம்மளோட ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் பி. அதே ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் பிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ 150 யூனிட்ஸ், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஃபார் பி 750 யூனிட்ஸ். ஸோ 150 யூனிட்ஸ் plus 750 units divided by 2. So 150 plus 750 divided by 2 பண்ணோம்னா நமக்கு 450 units வருதா, அதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ பிக்கும் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம 4மே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் சம்ஸ்லாம் நம்ம போடலாம். ஓகே, பாய்.